ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மக்களவை தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் 50% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பாக பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே கூறியுள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் தென்கொரியாவும் முடிவு செய்துள்ளன. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மக்களவை தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இது தொடர்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக நேற்று மக்களவையில் இந்திய அரசியலமைப்பின் 131வது திருத்த சட்டம் 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதா ஆகியன தாக்கல் செய்யப்பட்டன. மசோதாக்கள் மீது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதம் நள்ளிரவு வரை நடைபெற்றது. விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேறினால் கேரள மாநிலத்தின் 20 இடங்கள் 30ஆக உயர்த்தப்படும் என்றும் அம்மாநிலத்தின் பலம் குறைய வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்திற்கான மக்களவை தொகுதிகள் 25லிருந்து 38ஆகவும், தெலங்கானாவின் தொகுதிகள் 17லிருந்து 26ஆகவும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் தற்போதுள்ள 28 தொகுதிகள் 42 தொகுதிகளாக அதிகரிக்கும் என்றும், ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் தற்போதுள்ள 129 மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 195ஆக உயரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதால் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல்களில் எவ்வித மாற்றமும் இருக்காது. 2029ஆம் ஆண்டு வரை நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களும் தற்போதுள்ள தொகுதிகளின் அடிப்படையிலேயே நடத்தப்படும் என்றும் திரு அமித் ஷா உறுதியளித்தார். கிராம ஊராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் ஏற்கனவே 50% இடஒதுக்கீட்டின் கீழ் மகளிர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக கொண்டுவரப்பட்டுள்ள மசோதா பெண்கள் அதிக எண்ணிக்கையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உள்ளிட்ட சட்டப்பேரவைகளுக்குள் நுழைந்து மக்கள் பணியாற்ற ஒரு பெரும் வாய்ப்பை வழங்கும் என்றார். அரசியலில் முத்திரை பதித்து வரும் மகளிருக்கு இந்த சட்டம் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அதிகாரமிக்க இடங்களை உறுதி செய்யும் என்று திருமதி ரக்ஷா காட்சே கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு என்பது காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவருமான திரு சிராக் பஸ்வான் கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்களுக்கு உரிய பங்கை மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதா உறுதி செய்வதாகவும், இதன் மூலம் மகளிர் சமமான வளர்ச்சியை பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அனைவரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது அதனை நடைமுறைப்படுத்தும் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது ஏன் என்றும் திரு சிராக் பஸ்வான் கேள்வி எழுப்பினார். திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியினருக்கான மாவட்ட தன்னாட்சி கவுன்சில் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மொத்தமுள்ள 28 இடங்களுக்கான இந்த தேர்தல் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற்றது. 17 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. பழங்குடியினருக்கான தன்னாட்சி கவுன்சில் தேர்தலில் சுமார் 83%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவானது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தென்கொரிய வர்த்தக அமைச்சர் திரு இயோ ஹான் கூவுடன் காணொலி வாயிலாக நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்தியா மற்றும் தென்கொரியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 1985 உருவானதுதான் விருதுநகர் மாவட்டம்.
சுதந்திர போராட்ட வீரர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊரான இது வியாபார நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாயக்கர் ஆட்சி, நவாப் ஆதிக்கம் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இப்பகுதி 1923 விருதுப்பட்டி என்ற பெயரிலிருந்து விருதுநகராக மாறியது. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர், சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி என 7 தொகுதிகள் உள்ளன. பெருந்தலைவர் காமராஜர், குமாரசாமி ராஜா என தமிழகத்திற்கு 2 முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் விருதுநகர். தீப்பெட்டி, பட்டாசு, மருத்துவ பேண்டேஜ் துணி ஆகியவற்றில் இந்தியாவின் தேவைகளில் 90% பூர்த்தி செய்யும் மாவட்டம் என பலம் பெருமை கொண்டது விருதுநகர் மாவட்டம். இங்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலில் மாவட்ட நிர்வாகம் 2026 சட்டமன்ற தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையோடும் நடத்தவும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மாவட்டத்தில் மொத்தம் 14,97,417 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இதில் ஆண்கள் 7,28,539 பேர், பெண்கள் 7,65,632 பேர், இதர வாக்காளர்கள் 246 பேர் உள்ளனர். ராஜபாளையத்தை பொறுத்தவரை தாமதமாகும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தால் ஏற்படும் குடிநீர் பிரச்சினை, பணி முடியாத பாதாள சாக்கடை திட்டம், அரசு கலை அறிவியல் கல்லூரி எதிர்பார்ப்பு, ஆயத்த ஆடை தயாரிப்பில் முன்னணியில் உள்ள தளவாய்புரத்தில் அடிக்கடி மின்தடை போன்ற பிரச்சனைகள், சிறுவில்லிபுத்தூரில் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் நீண்ட நாள் கனவான அழகர் அணை திட்டம், சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியில் சுற்றுச்சூழல் சட்டங்களால் ஏற்படும் சுணக்கம், சாத்தூரில் தீப்பெட்டி உற்பத்திக்கு பங்கம் விளைவிக்கும் சிகர் லைட்டுக்கு தடை, வைப்பாறு சுத்தம் செய்தல், விருதுநகரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி எதிர்பார்ப்பு, அடிக்கடி அடைத்துக் கொள்ளும் பாதாள சாக்கடையால் சுகாதாரக்கேடு, குடிநீர் பிரச்சனை, நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ரயில் நிறுத்த கோரிக்கை, அருப்புக்கோட்டையில் அடிப்படை கட்டமைப்பு தேவைகள், நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு, திருச்சுழியில் வைகை குண்டாறு இணைப்பு மற்றும் கம்பிக்குடி கால்வாய் மூலம் நீர்ப்பாசனத்தை அதிகரிக்க எதிர்பார்ப்பு போன்ற பிரச்சனைகள் கள நிலவரமாக உள்ளன. இந்நிலையில் ராஜபாளையத்தில் திமுக சார்பில் தங்கப்பாண்டியன், அதிமுக கூட்டணியில் மிர்சில்லா பாண்டியன், சிறுவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் சந்திரபிரபா, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மகாலிங்கம், சிவகாசியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, காங்கிரஸ் சார்பில் அசோகன், நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ள சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக சார்பில் கடற்கரை ராஜ், அருப்புக்கோட்டையில் திமுக சார்பில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், அதிமுக சார்பில் சேதுபதி, திருச்சுழியில் திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுக சார்பில் முன்னாள் MLA ராஜவர்மன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேபோல் இந்த 7 தொகுதிகளிலும் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுடன் சுயேட்சை என மொத்தம் 135 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். அமெரிக்கா, ஈரான் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அணுசக்தி விவகாரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரான் ஒப்புக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன என்றும், இதன் மூலம் உலகிற்கு தடையற்ற எண்ணெய் விநியோகம் மற்றும் ஹார்மூஸ் நீரிணையில் அமைதியான போக்குவரத்து சூழல் உருவாகும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார். லெபனான் அதிபர் திரு ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 5:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இரவு மணி 7:30க்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஒடிஷா அணி மொஹமதன் அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஈஸ்ட் பெங்கால், பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 3-3 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்றிரவு மணி 7:30க்கு அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் 50% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பாக பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே கூறியுள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் தென்கொரியாவும் முடிவு செய்துள்ளன. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது.
செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.